பிரைஸ் பீ டு காட். இது தேவனுடைய வார்த்தை. நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓரளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். அதிகமாக அதை குறித்து தெரியும். ஆனால் நியாய தீர்ப்பை குறித்து எவ்வளவாக நாம் அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது எல்லாருமே நியாய தீர்ப்பில் போய் நிற்க வேண்டும் ஒரு நாள் என்று சொல்லப்படுகிறது. சிலர் சொல்கிறாங்க, அங்கே தான் there is a reward for us in the judgment seat of Jesus Christ. ஸோ சிலர் அங்கே தான் நமக்கு கிரீடமும் வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எல்லாருமே அங்கே வந்து நிற்கணும் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்போது அந்த நியாய தீர்ப்பு வந்து எப்போ இருக்கும் என்று சொல்லும்போது, முதலாவது உயிர்த்தெழுதல் நடந்த பின்பு 1000 வருஷம் கழித்து அந்த நியாய தீர்ப்பு இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஸோ ஆனால் எப்பொழுது அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும், அது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையை சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பெரிய மிகுந்த உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரம் வந்து முடிஞ்ச உடனே வானத்தில் ஆண்டவருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அடையாளங்கள் காணப்படும். அதன் பின்பு வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய 24-21 சொல்லப்பட்டு போகும்போது அந்த உபத்திர காலம் எப்படி இப்போமே நம்ம உபத்திர காலத்தில் தான் இருக்கிறோம். உபத்துக்குள்ளே இருக்கிறதான் நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் வந்து ஒரு மிகுந்த உபத்திரம் என்று சொல்லும்படியாக அங்கே கூறப்பட்டு இருக்கிறது. மத்திய 24-21 உலகம் உண்டானது முதல் பார்த்தீங்களா, இதுவரைக்கும் சம்பவித்ததும் சம்பவிக்க போதாததும் அப்படியாக ஒரு மிகுந்த உபத்திரவம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 14-19 கூட அதுதான் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் சம்பவிக்கலை கேட்டிங்களா, இனிமேலும் சம்பவியாதமான ஒரு மிகுந்த உபத்திரவம் என்று சொல்லி அவ்வளவா அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம வந்து சபையை அதிகமாக நேசிக்கிறதுனால சபை உபத்திரத்துக்குள்ளாக போகாது என்று சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா உபத்திரம் வந்ததுக்கு பின்பாக, அந்த மகா உபத்திரம் வந்ததுக்கு பின்பாக தான் அவருடைய வருகை இருக்கும் என்று தெளிவாக மத்திய 24 சொல்லப்பட்டிருக்குது. 21 மார்க்கு 14-19 சொல்லப்பட்டிருக்குது, வேதத்தில் வாசிக்கின்றோம். ஸோ அதன் பின்பாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்ததுக்கு பின்பாக 1000 வருஷம் கழித்து தான் வந்து நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து பார்க்கும்போது மரித்த மற்றவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மீதி வந்து எல்லாங்க அவங்க கல்லறையில் இருப்பாங்க. ஸோ மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் கழித்து தான் அவர்கள் எழுந்திருப்பார்கள். எதற்காக? நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அந்த நியாய தீர்ப்பு வந்து எப்படிப்பட்டது என்று சொல்லும்படியாக நம்ம வாசிக்கின்றோம். அது வந்து தேவனுடைய கோபாக்கனை நாள், ஆண்டவருடைய அந்த கடைசி நாள், அந்த நியாய தீர்ப்பு நாளை வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தி டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நியாய தீர்ப்பு நாள். ஸோ அந்த நியாய தீர்ப்பு நாளில் எப்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறாரு, எப்படியாக அந்த நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஸோ அங்கே என்ன கிடைக்கிறது? இப்போ இவர்கள் சில வசனங்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கே ரிவார்டு இருக்குது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ ஆனால் அந்த நாளையும், ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளையும், அதனுடைய அது எப்போ வருதும் நாளிகையும் வந்து யாருக்கும் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. தூதர்களுக்கும் தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தெரியாது. ஆனால் வருகிற வந்த அடையாளங்கள் நமக்கு தெரியும். அது 31வது வசனத்தில் சொல்லப்படுது, அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவோம்னு 30 நினைக்கிறேன். 31 வருவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். ஸோ கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள் எதிர்ப்பார்கள் அவர் வருகையில். அவர்கள் எப்படி வந்து, ஸோ மரித்தவர்களும் இருப்பாங்க,
அந்த மரித்தவர்கள் உயிர் தெழுவாங்க. கர்த்தருக்குள்ள மரித்து உயிரோடு இருக்கிறவர்களும் அவளை கூட்டி சேர்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் எங்கே வருகிறாருன்னா மேகத்தில் வர்றாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம அவரை சந்தித்து அவர் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறாரு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க இந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்பாகவே 1000 வருஷத்துக்கு முன்பாகவே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஸோ அப்போ வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் ரட்சிக்க, நம்ம இந்த ரட்சிப்பே எதுக்கு அப்படின்னா இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு போகாதபடி, நியாய தீர்ப்புக்கு போகாதபடி நம்மளை மீட்டுக்கொள்ள தான் இந்த ரட்சிப்பு. ஸோ அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும். ஸோ கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போவும் பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஸ்தலம். நம்ம பாவிகளாக இருக்கிறோம், ஆனால் நம்ம அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நம்ம ஆண்டவர் வந்து அதற்கு முன்பாக நியாயத்திற்கு 1000 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து நம்ம அவர் என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து அங்கே அவரோட எப்பொழுதும் இருப்போம். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் இருக்கும்படியாக நான் வந்து அவளை கூட்டிக் கொண்டு போவேன் என்று மற்ற 27 சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசன வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்போ இன்றைக்கு அநேக நம்ம நியாய தீர்ப்பை பற்றி நம்ம எதுவுமே பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஜனங்கள் அதை ரொம்ப பிரியப்பட மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஆசீர்வாதம், உயிர் தழுதல், பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது, இதுதான் அதிகமாக நம்ம சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, வெறும் ரட்சிப்பை மட்டும் சொல்லலை, ஆக்கினை தீர்ப்பை குறித்தும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மார்க்கு 16, 15, 14 வாசிக்கும் போது, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை எல்லா நாடுகளிலும் போய் பிரசங்கிங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதோட நிப்பாட்டில் விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு. ரெண்டுமே இருக்குது, ரட்சிப்பும் இருக்குது, ஆக்கினை தீர்ப்பும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்கினை தீர்ப்பை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. நான் மறித்தா என்ன ஆகுது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. நம்ம கிறிஸ்தவ ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டு. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, அப்படி தான் நடக்க போகுது. சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் கேட்டிங்களா, 1ஆவது வசனத்தில், கர்த்தருக்குள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்தில் நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு தான் அர்த்தம். தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் இருந்து ஆவியால் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே என்ன சொல்றது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா நம்ம மாம்சப்படியும் நடக்கிறோம். யாருமே வந்து எல்லாம் பரிசுத்தாவினால் நடத்தப்படணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஆண்டவருடைய கிருபை என்ன, அவருடைய கிருபையின் நிமித்தமாக நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அதை ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படியாக இருக்கிறது. அதனால தான் நம்ம எப்போனாலும் விழுந்து போயிடலாம், எப்போனாலும் தவறு பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த பாவம் மன்னிப்பினால நம்ம என்ன பண்ணுறோம், சரி கட்டிக்கிறோம், ஆண்டோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒப்புரவாகிறோம். அதனால தான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. கேட்டிங்களா? ஒரு மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. அதனால் ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து தன் ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததுனால நமக்கு ஆண்டவர் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. ஸோ யோவேல் 2ஆவது அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் வருகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, தி டே ஆஃப் த லார்ட் இஸ் கமிங். கேட்டிங்களா? அது சமீபமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்குதா, அது இருளும் அந்தகாரமும் நாள். நல்ல நாள் கிடையாது, சந்தோஷப்படுற நாள் கிடையாது. எங்கள் அங்கேயே ரிவார்டு பார்த்தீங்கன்னா அந்த நாள். ஸோ அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று தெரியாததுனால இவங்க அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொன்னார், இதுவும் நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு கொடுக்குற பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்ன உடனே அங்கே தான் ரிவார்டு, சீக்கிரம் வருவாருன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல.
இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா the day of darkness and gloom. கேட்டீங்களா? அது இல்லாமல் நீங்கள் செப்பனியாவில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1:15 செப்பனியா 1:15 the day will be a day of wrath. தேவனுடைய கோபாக்கின நாள். கேட்டீங்களா? a day of trouble and distress, a day of destruction and desolation, a day of darkness and gloom. எப்படிப்பட்ட நாள் அது பார்த்தீங்கன்னா? ஸோ அந்த நாளுக்கு போகிறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. கேட்டிங்களா? சிலவங்க அங்கே போய் தான் தீரணும், அங்கே தான் ரிவார்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருக்கட்டும், அந்த நாள் உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். இந்த நாளில் தான் அக்கினி தீர்ப்பு. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக 2 தெசலோனிக்கர் 1:8 வாசிக்கும் போது அவர் எப்படி வர்றாங்க நியாய தீர்ப்புக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும், ஜுவாலித்து எரிகிற அக்கினினா பட்சிக்கிறது, அந்த நாளில் எப்படி வர்றாரு? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்று 2 தெசலோனிக்கர் 1:8 சொல்லப்பட்டது. ஸோ அப்போ அந்த நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப கொடூரமான நாள். கேட்டீங்களா? சிவபுத்தத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எல்லாருமே அக்கினி கடலில் தூக்கி போடப்படும். அதுவும் அந்த நாள். ஸோ அந்த நாள் எப்படி நல்ல நாளாக இருக்க முடியும்? அந்த நாளில் நமக்கு ரிவார்டு கிடைக்குமா? கேட்டிங்களா? ஸோ அப்படி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா, ஸோ இன் blazing fire to take vengeance on those who have no knowledge of God. நிறைய பேருக்கு கடவுள் பற்றி தெரியாது. So there is a vengeance of God on the day of the Lord, the judgment day, and for whom, and the people who don't have any knowledge of God and do not obey the gospel of Jesus Christ. அப்போ பாருங்க. So who doesn't know that God? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி அறிந்திருந்தாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்படிதான் அறிஞ்சிருந்தாங்க. வேறு ஒன்றும் தெரியாது. and they have not followed the law also. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு போய் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லா இருந்தது, நியாய பிரமாணம் இருந்தது. அங்கே ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. ஸோ அந்த லா இருந்ததுனால அவர்களுடைய சரீரத்தின் பிரகாரமாக செய்யும் நன்மைக்கு எதுவாகவும் தீமைக்கு எதுவாகவும் அங்கே நியாய தீர்ப்பு. அதனால அவங்க அங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க சில பழைய ஒரு மாதிரி இந்த டிஃப்ரெண்டாக காஸ்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லது செய்தால் பரவாயில்ல போயிடுவீங்க. அது உலகத்தாரம் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிரிகளின் மூலமாக நியாய தீர்ப்பு உங்களுக்கு. ஏன்னு சொல்றேன்னா, நீங்கள் ரெவலேஷன் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே புத்தகங்கள் திறக்கப்படுகின்றன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் பிரகாரம் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு யாருக்கு? தேவனை அறியாதவர்களுக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, those who disobey to the gospel of Jesus Christ. நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆண்டவருக்குன்னு அப்படின்னு இருப்பாங்க, நிறையா இருப்பாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் செய்வாங்க, ஆண்டவருக்கு நன்மையான காரியத்தை. பட் அவங்க பாவம் கழுவப்படணும்ல, நன்மை செய்தால் போயிட முடியுமா? அப்படி பார்த்தா நம்மளை விட இந்துக்கள் தான் சீக்கிரத்தில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறையா நன்மைகளை செய்கிறாங்க, நம்மளை மாதிரி இல்லை. அப்போ நம்ம கிரிகள் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படலை, நம்ம விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டபடினாலே யாரெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியலையோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன? அக்னி கடல். அதுதாங்க ரிவார்டு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டு காலங்களுக்கு அப்படி இல்லை. யாரெல்லாம் நன்மை செய்தானோ அவன் ஜீவனுக்கும், தீமை செய்தவன் ஆக்கினைக்கும் பெறப்படுவாங்க என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28-29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
அங்கே நியாயத்திற்கு அந்த ரிவார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அங்கே இருக்கிறதே பார்க்கலாம். கேட்டிங்களா? யோவான் 5:28-29 வாசிக்கிறேன். 5:28-29 பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதான் நியாயத்திற்கு நாள். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். யாரு? தேவனை அறியாதவர்கள், ரட்சிப்பு எல்லாம் தெரியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்ததுனால தான் நமக்கு ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரியும். இல்லைன்னா நாம அவங்க தான் மாறி இருந்துட்டு ஏதாவது கல்ல கொண்டுட்டு போயிட்டே இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு என்ன தண்டனா? அக்கார்டிங் டு த லா. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இதுக்கே கிடையாது. நாட்டு அக்கார்டிங் டு த லா ஃபெய்த்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே 10 கோயிலை கட்டினா அதுக்கு எனக்கு காசு கொடுத்தேன் கட்டினேன் நீ, அதனால் அங்கே போக முடியுமா மேலே? சரிங்களா? நிறைய சேரிட்டி பண்ணேன், சரி பாச்சு, அதுக்கு தானே உடனே நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். கேட்டிங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுடைய கிரிகையின்படி நியாயத்திருப்பு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய விசுவாசத்தின்படி நியாயத்திருப்பு. அது எப்படிப்பட்டது நியாயத்துனா காஸ்பல், ஒபே டு த காஸ்பல். அது வரும்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா the people who do not know God and the people who do not obey the gospel of Jesus Christ, இந்த 2 பேர் தான் நியாயத்திற்குள்ள போய் நிற்கிறான், எல்லாரும் கிடையாது. ஏன்னா மற்றவங்க என்னாச்சுன்னு கேட்பீங்க, மற்றவங்க சிவபுத்தகத்தில் பேர் எழுந்தா அப்படியே பரவாயில்ல, சிவபுத்தகத்தில் பேர் எழுதி அங்கே பேர் இல்லைன்னா அப்படியே நரகம், அங்கே தீர்ப்பு முடிஞ்சு போச்சுது. ஆனால் ஆக்சுவல் தீர்ப்பு என்னென்னா, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அவங்களுக்கு போன முடியும். ஆனால் அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அவருடைய நாமங்கள் எங்கே சிவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. கேட்டீங்களா? அதான் தான் சொல்லப்பட்டது. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவங்க பழைய ஏற்பாடு காலமாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு காலமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுனா அவங்க அப்படியே நேராக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. இங்கே 1000 வருஷம் கழித்து நியாயத்திற்கு நடக்கும்போது இது யாருக்கு எதிராகுது? பழைய ஏற்பாட்டில் மறித்தவங்க 1000 வருஷம் கழிச்சு தான் எழுந்திருப்பாங்க. கேட்டிங்களா? ஸோ இயேசு வருவதற்கு முன்பாக மறித்தவங்களும் எடுபடாதவங்களும் அப்போ தான் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நியாயத்திற்கு நிற்குது என்று சொல்லப்படுகிறது. அதனால் ரசிக்கப்பட்டவங்களும் ரசிக்கப்படாதவங்களும் எல்லாம் ஒன்றா போய் நிற்கிறோன்னா அப்போ ஏன் ரசிக்கப்படணும்? எதுக்காக இயேசு உலகத்துக்கு வரணும்? எதுக்காக அவர் மறிக்கணும், ரத்தம் செஞ்சணும், நம்ம போய் அங்கே நியாயத்தில் போய் நிற்கிறதுக்காக வந்தாரு. அவன் சொல்கிறான், யோவான் சொல்கிறான், ஏன்னா பிரியன் பாம்பு குட்டிகளே தேவ கோபாக்கனைக்கு தப்பித்துக்கொள்ள அவனுக்கு வகை சொன்னதுன்னு சொல்கிறான். ஞானசனுக்கு வராங்க, அவனுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்குறாரு இருக்கிறாரு. அவன் அங்கே நியாயத்துக்கு போக வேண்டாம், ஆண்டோட தேவ கோபாக்கனைக்கு போக வேண்டாம். அதை அவன் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் எல்லாம் விரியன் பாம்பு குட்டிங்க, நீ வரீங்கப்பா, நான் ஞானசானம் கொடுக்குறேன். உனக்கு யார் சொன்னது தேவனுடைய கோபாக்கிலிருந்து தப்பித்து கொள்றதுக்குன்னு கேட்குறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? நீங்கள் மனம் திரும்பதுக்கு கேட்ட தண்ணிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இந்த நியாயத்திற்கு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை. நம்ம அங்கே போய் நிற்க வேண்டாங்கிறதுக்காக தான் இயேசுவே நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கிறது நம்ம வச்சுக்கோங்க. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்ம கிரிகள் மூலமாக ரசிக்கப்பட்டோம், நம்ம கிரிகள் மூலமாக நியாயத்திற்கப்பட்டோம் இல்லை, விசுவாசத்தின் மூலமாக. அப்போ என்ன சொல்லப்படுது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்தவர்களுக்கு அங்கே நியாயத்திற்குள்ள அவருடைய கிரிகளுக்கு தக்க அங்கே பலன் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு வார்த்தையை பார்க்கணும். நீங்கள் எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா நம்ம பாவிகளாக இருந்தோம், பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக எல்லாரும் இருந்தோம். அதனால் எல்லாரும் நியாயத்திற்கு போய் தான் நிற்கணும். இயேசு வராமல் இருந்தாங்கன்னா இருக்கிறவன் எல்லாருமே போய் நியாயத்திற்கு நிற்கணும். ஏன்னா எல்லாருமே பாவிங்க. ஆனால் இயேசு நமக்காக மரித்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு அங்கே போக வேண்டிய வேலை கிடையாது. இதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் போய் நிற்கணுங்கிற எழுதிருக்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் சொல்லுங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய இப்படி நீங்கள் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அதுதான். ஆனால் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு
தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அடையும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எல்லாரும் தான் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு. அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் நமக்காக, நம்ம பாவங்களுக்காக அவர் ஒரு தரம் மறிக்கப்பட்டு, கேட்டீங்களா, அவருக்காக காத்து கொண்டு இருக்கவங்க யாரு? அவருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே காத்து கொண்டு இருப்பாங்க? பரதேசத்தில். மறுபடியும் அவர் நான் வருவேன்னு இந்த 2ஆம் வருகையில் அவர் வருகிற காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த வசனம் இருந்தது. அது எல்லா வசனமும் உண்மைதான். ஆனால் நம்ம தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம கிரியைனால அல்ல. ஆனால் இங்கே நியாயத்திற்குள்ள கிரியைனால யாருக்கையும் பழைய பாட்டுக்காரங்க அவங்களுக்கு லா இருந்தது, கேட்டீங்களா, நியாயப்பிரமாணம் இருந்தது, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால் அவங்க இயற்கையாகவே நல்லவங்க இருந்தாங்க, இயற்கையாகவே கெட்டவங்களும் இருந்தாங்க. அதான் நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும் இருப்பார்கள். அப்போ தீமை செய்தவங்க ஆக்கினை தீர்ப்பு. இதுதான் ரொம்ப நியாய தீர்ப்பு. ரொம்ப கிளியராக இருக்குது பைபிளில். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா யாரை நிற்கிறாரு இது கிளியராக எழுதியிருக்குது. அப்போ ஏன் நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கிடுறோம்? சரி, நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுறது அந்த நேரத்தில் போய் போயிருந்தேன்னு என்ன பயன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இல்லை, வசனங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அதனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் மறித்தாங்க, அவங்க நம்ம பாவத்தெல்லாம் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நிச்சய ஜீவன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏமா நீ நல்லது தான் போவ. இதுதான் சத்தியம், இதுதான் காஸ்பல். வெறும் சும்மா அதாவது அது முன்னாடி சொல்லணும், ஒரு கிராமத்தில் போயிட்டு அப்பப்போ அவர் கிட்டார் அடிச்சுக்கிட்டு, கேட்டிங்களா, ஏசு நல்லவர் ஏசு நல்லவர்னு அடிச்சுக்கிட்டே இருந்தான் டெய்லி. அந்த ஊருக்காரன் போய் சொன்னான்னா, என்னைக்காவது நான் அங்கே ஏசு நல்லவர் இல்லை கெட்டவர்னு சொன்னோமா? நீ தினமும் அதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு இருந்தால் எங்கே போய் ஆசீர்வதிப்பார், கேட்டிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். அதை விட மேலான ஒரு ரட்சிப்பு கிடையாது. நான் சொன்னால் அந்த பையன் உட்காந்துட்டு இருந்தான் மெல்ல பார்க்க மாலில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தான். அந்த இதுக்கு இதில் செல்ஃபோனை நான் அவன்கிட்ட கொடுத்து அப்படி பார்த்தான். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், தம்பி நீ $1 பில்லியன் கொடுத்தாவிட வரலாமோ முடியாது. ஆனால் நீ இயேசுவை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டேன்னா சேட்டா நீ பரலோகத்துக்கு போவ. சரிதானே? $1 பில்லியன் கொடுத்தா போக முடியுமா? கேட்டீங்க. ஸோ அதுதான் உண்மை, வேற எதுனாலையும் போக முடியாது. கேட்டிங்களா? ஸோ அந்த ரட்சிப்பு அவ்வளோ தூரத்து இருக்குது. ஏசாயா 66:15-16 வசனம் சொல்லப்படுது. இந்த எப்படிப்பட்ட அது நியாயத்திற்குங்கிறது ஏசாயா மூலம் சொல்லப்பட்டிருந்த பாருங்க. இதோ தம்முடைய கோபத்தை உக்கரமாகவும், அவ்வளவு கோபம், கேட்டீங்களா, தம்முடைய கடிந்து கொள்ளுதலால் அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். எங்கே நியாயத்திற்கு என்ன சொல்றது? For behold, the Lord will come with fire, with his chariots like the whirlwind, to render his anger, with fury, and his rebuke with the flames of fire. அப்படி வர்றாரு நியாயத்திற்கு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு அறியாமல் அவன் சொல்லிட்டு இருக்கலாம். பட் அந்த ஏன்னா அதை அப்படியே பிரசங்கம் பண்ணுறாங்க, அப்படியே மற்றவங்களையும் நம்ப வைக்கிறாங்க. இதுதான் எழுதிக்கலாம், எல்லாருக்கும் அங்கே போவாங்க அப்படின்னு, எல்லாத்துக்கும் அங்கே ரிவார்டு கிடைக்கணும் எழுதிருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன ரிவார்டு கிடைக்குது? அதுக்கு நியாயத்திருப்பு, எப்படிப்பட்ட நியாயத்திருப்பு, அங்கே என்ன நடக்கிறது? ஸோ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தான் அதில் நம்ம ஆண்டவருக்கு புரியுது யார் யார் அங்கே போய் நிற்பா. அப்போ நம்ம இதுக்கு அங்கே போனால் அவசியம் இல்லாத காரியம். அதை தான் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு, கிருபையில் நம்மளை ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கேட்டிங்களா? ஸோ அதனால் நம்ம கிரியையினால் ரட்சிக்கப்படலை. நமக்கு நியாயத்திருப்பு கிரியைகள் கிடையாது. ஆனால் அதுக்காக கிரியைகள் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஆண்டவர் நம்மை படைத்ததே அவருடைய சாயலிலையும் அவரை போல படைத்ததும் காரணம் என்ன? நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு ஏதுவாக. அதுக்கு முன்னாடி சாத்தானோட இருந்தோம், எல்லாம் தீமையான காரியத்தை பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பையன் இல்லாமல் இருக்க ஆண்டவர் நமக்காக மறித்து நம்மளை அவருடைய இரத்தத்தினால் கழுகி பரிசுத்தமாக்கி நல்ல கிரிகைகளை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க, இந்த பூமிக்கு உப்பாக இருங்கன்னு சொல்கிறாரு.
நம்முடைய ரைச்சஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதி சரிசெய்கிற நேரத்தை விட அதிகமாக இல்லைன்னா பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கங்கிறாங்க. யோவான் சொல்கிறாரு, மனம் திரும்பத்தில் கேட்ட கனிகளை கொடுங்க, கனி இல்லைன்னா எப்படி கனி இல்லாத மரத்தை வெட்டி நெருப்பில் போடுவாங்களோ அதை போல போடப்பட்டோன்னு வேறு அங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து ரசிக்கப்பட்டோன்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்யணும், எவ்வளவாக ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சாதாரண காரியம் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை. சரிங்களா? இன்றைக்கி நமக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவருடைய கிருபையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கிடைக்காம இருக்கிறாங்க, ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்களோட நம்ம வந்து என்ன பரிசுத்தவான்களா? அப்படி இல்லை. நம்மளுடைய கிருபையினால் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரோட வளர்ந்த கிருபை காட்டி பார்க்குறாங்க. சரிங்களா? சரியாக தேவன் நமக்கு நல்ல தேவன், நம்மளை அண்டி கொண்டவர்கள். அது சொல்லப்படுது சங்கீதத்தில், ஏன்னா ராஜாக்களே உணர்வுடைங்கள், பிரபுக்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, சீக்கிரம் ஏன்னா குமாரனுடைய கோபம் பற்றி எரியும் சொல்கிறாரு. இந்த குமாரன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர். அங்கே அப்படி இல்லை. அவர் வரும்போது அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் சொல்லப்படுது. நம்ம அவரை அண்டி கொண்டு அவரோடே நடந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு கவலைப்பட அவசியமே இல்லை. நம்ம அவ்வளவாக என கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தர் சொத்து அலுவலியா பேசிக்கிட்டு ஒரு பாடலை பாடி நம்ம முதல்